ஆசீர்வாத் மாவே வாங்கினாலும் சப்பாத்தி நமக்கு சாஃப்டாக வராமல் ஹார்டாக வருதா, அதுக்கு வந்து நிறைய டிப்ஸ் சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. இதை நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நல்லா கொதிக்கக்கூடிய சுடுதண்ணீர் சேர்த்துக்க போகிறோங்க. சுடுதண்ணீர் வந்து சரியான முறையில் ஒரு 1/2 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்கக்கூடாது. நல்லா அப்படியே ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு மாவு அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை உருண்டை போட்டுக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நல்ல மெல்லிசாக வளர்த்துக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு மெல்லிசாக வளர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக வளர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்கும். இதனுடைய முழுமையான லிங்க் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற அந்த முக்கோணம் மாதிரி இருக்கும் இல்லையா, அது காமிக்குதா, அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோடைய ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கீங்க. மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் தோசைக்கல் நல்லா அடுப்பில் வச்சு சூடு வந்ததோட நல்லா சப்பாத்தி 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பர் சாஃப்ட் சப்பாத்தி சூப்பர் தயாராகிடும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.